ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். மேட்ச் நம்பர் 8 சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியோட ப்ரீ மேட்ச் ரிவ்யூ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு டீமும் ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிவிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது, என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, இதில் எப்படி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த மேட்ச்சில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு 100 ரன் கொடுத்துருந்தாலும் அடுத்த 10 ஓவருக்கு ஒரு 73 ரன் கொடுத்து 173 கண்டெயின் பண்ணாங்க. பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தாங்க, டெத் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்தாங்க, மிடில் ஓவர்ஸ்லையும் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அவங்களோட பவுலிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அவங்களோட பேட்டிங் பார்த்தோம்னாலும் பவர் பிளேயில் நல்லா அடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 80 ரன் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேயில், சால்ட்டும் விராட் கோலியும். ஸோ இவங்களோட நெகட்டிவில் இவங்க எதில் ஒர்க் பண்ணணும், இதில் எது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபீல்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஈஸி கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி எந்த ஒரு கேட்சும் மிஸ் பண்ணாத அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சுயேஷ் சர்மா வந்து ஒரு விக்கெட், ரசலோட விக்கெட், ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி போட்ட பால்லாம் வந்து அவர் நினச்ச இடத்துல அவரால் பிச் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவரும் வந்து அவரோட பவுலிங்கில் நல்லா லென்த்தில் போட்டு அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கே பிச் பண்ணுற இடத்துல பவுலிங் போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இம்பேக்ட் பிளேயராக வந்த படிக்கலும் 10 பாலுக்கு 10 ரன் தான் அடித்தார். ரொம்ப பெருசாக ஒன்றும் அவர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியலை. இப்போது சென்னை சைடு வந்தோம் அப்படின்னா அவங்களும் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தாங்க, மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ கேப்டனும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஒரு 50 அடிச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு டீமும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் இந்த ரெண்டு டீமுமே செகண்ட் சேசிங்கில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த மேட்ச்சில் தெரிஞ்சு போயிடும். ஸோ டிஃப்ரெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்கும், பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரசிக் சலாம் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். பட் அவர் நல்லா போடலன்னு இந்த மேட்ச் அவர் எடுக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மேட்ச் வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர், அதாவது சொப்னல் சிங்கோ அல்லது மோஹித் ரத்தோ, ஒரு லக்கி இருக்கார், சொப்னல் சிங்கோ ஒரு ஸ்பின்னர். ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைம் லிவிங்ஸ்டோன் வந்து 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருந்தார். பட் ஒன்று வந்து இந்த மேட்ச் வந்து அவரை மிடில் ஓவரில் அனுப்புறது எனக்கு அவ்வளோவா நல்லா இருக்குமா அப்படின்னு தெரில. ஜிதேஷ் சர்மாவை ப்ரொமோட் பண்ணிவிட்டு லிவிங்ஸ்டனையும் டிம் டேவிட்டையும் நம்ம கடைசி 4 ஓவருக்கு வச்சுக்கலாம். நான் கடைசி 4 ஓவர் வரைக்கும் அவங்க போனாங்க அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி அவர் முன்னாடி வந்து தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி ஜேக்கப் பெத்தல் கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருப்பார். டிம் டேவிட்டுக்கு பொதுவாக நம்ம ஜேக்கப் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாம் கரனுக்கு பொதுவாக டெவன் கான்வே கொண்டு வரலாம். டெவன் கான்வேவை டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து ராகுல் திரிபாட்டி ஓப்பன் பண்ணார். பட் அவரை இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வர்றது ஓகே, பட் அவரை ஓப்பனிங்கே இறக்கணுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ ருத்ராஜ் கான்வே அல்லது ருத்ராஜ் ரச்சின் இவங்களே வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ட்ரை பண்ணுறது வந்து ஒரு பிளேயருக்கு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே, பட் அதுக்காக உங்கள் கான்ஃபிடன்ஸ் உங்களோட பிளேயிங் 11 வந்து அப்படியே மாற்றுறதுன்றது எந்தளவுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரச்சின், தூபே, ஜடேஜா, சாம்கான், கான்வே, ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக பேட்டிங் ஆர்டரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்க போகுது. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ஸ் வரும்போது எப்படி பவுலிங் சேஞ்சஸ் பண்ணணும் என்ன அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மேட்ச் எப்படி போகும், என்ன இந்த பிச் வியூ என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போவோம். நீங்கள் சென்னை பிச்சில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு பாலே வந்து நான் பவர் ஹிட் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாலை வந்து டைம் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ருத்ராஜ் கைக்வாட்டுக்கும் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ்க்கும் இருந்த ஒரு டிஃப்ரென்ஸு. வந்த எல்லாருமே நான் எப்படி அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அடிக்க பார்த்தாங்க. பட் ருத்ராஜ் வந்து டைமிங்கில் ஸ்கோர் பண்ணார். ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அடித்த மாதிரி தெரில. ரொம்ப பாலை ப்ளேஸ் பண்ணார், பாலை டைம் பண்ண மாதிரி தான் அவர் விளையாண்டார். ஸோ அந்த ஒரு லெசனை தான் இன்றைக்கி ஆர்சிபியும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதில் சால்ட் எப்படி ஆடுறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் எப்போவுமே வந்து டப்பு டுப்புன்னு அடிக்க பார்ப்பார். ஸோ 6 ஓவர் தாண்டிட்டா நீ வீரண்டா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ சால்ட்டை வந்து எப்படி ஆடுறாரு என்னன்னு பார்ப்போம். எப்படியும் அவர் பேட்லேருந்து ஒரு 2-3 6 வரலாம். அதில் ஒன்று மிஸ் டைம் ஆனால் கூட அவர் பெவிலியன் திரும்ப வேண்டியது தான். ஸோ ரச்சித் பட்டிதார் வந்து இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ், ரச் பட்டிதார் அப்படின்ற ஸ்பின் பிளேயரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரச் பட்டிதார். அவருக்கு 3 ஸ்பின்னர் இருக்காங்க. அவர் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு இனிஷியலாக ஒரு 5லேருந்து ஒரு 10 பால் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பிச்சோட கொஞ்சம் சிங்க் ஆகணும். அதுக்குள்ளே அவர் ரொம்ப 6 அடிக்க வந்தோடனே நான் செகண்ட் பாலே 6 அடிக்கிறேன், 4th பாலே 6 அடிக்கிறேன்னு ட்ரை பண்ணார்னா அது கேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 10 பாலுக்குள்ளே வந்து கொஞ்சம் பிச்சோட சிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா கொஞ்சம் நிறையா 6s அடிக்கலாம்.
அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச் எப்படி போகுது, யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுவா, யார் சேசிங் பண்ணுவா, எப்படி யார் வின் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் ரட்ச் பட்டிதார் எத்தனாவது பால் 6 அடிக்க ட்ரை பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணி பேசுவோம். டாடா, பை பை.